இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டு 336 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றியுமே பெற்றாங்க. வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவுடைய மிகப்பெரிய வெற்றியாக இது அமைஞ்சிருக்கு. தற்போது இந்திய அணியானது 1-1 அப்படின்ற தொடரை சமன் பண்ணிருக்காங்க. இதனை தொடர்ந்து 3வது டெஸ்ட் போட்டி வர 10ஆம் தேதி லார்ட்ஸ்ல துவங்குது. இந்த போட்டியில வெற்றி பெறும் அணிக்கு தொடரை வெல்லும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த போட்டி பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உருவாகி இருக்கு. 2வது டெஸ்ட் போட்டியில பும்ராவிற்கு மாற்றாக ஆகாஷ்தீப் விளையாடினாரு. இந்த நிலையில 3வது டெஸ்ட் போட்டியில பும்ரா விளையாடுவாரா என 2வது டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு கில்லிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த கில் அவர்கள் நிச்சயம் பும்ரா விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போதைய இந்திய டெஸ்ட் அணியில பும்ரா, முகமது சிராஜ், ஆகாஷ்தீப் ஆகியோர் அபாரமாக செயல்பட்டு இருக்காங்க. பிரசித் கிருஷ்ணாவுடைய பந்து வீச்சு தான் சிறப்பாக அமையல. ஆகையால பிரசித் கிருஷ்ணாவை தூக்கிட்டு அங்க பும்ரா வந்துருவாரு. அது மட்டும் இல்லாம நிதிஷ் ரெட்டியை கூட தூக்கிட்டு ஷர்துல் தக்கூரை மீண்டுமே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பேச்சுமே இருந்துட்டு இருக்கு. சோ கூடிய விரைவிலேயே பாத்தீங்கன்னா 3வது டெஸ்ட் போட்டிக்கான 11 அணியை இந்திய அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்க. சோ கண்டிப்பாக இந்திய அணியுடைய 11ல 3 அல்லது 4 மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.